ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளின் நிர்வாகம் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். நாம் காயப்படும் போது சில சமயங்களில் பிறரை மன்னிப்பது நமக்கு கடினமாக ஆகிவிடுகிறது. மன்னிப்பு மட்டுமே எதிர்மறையை கரைக்க உதவும் என்பதை நாம் நினைவில் வைத்திருந்தால் வாழ்க்கையின் பெரும் பலன்களை அடைவது எளிதாக இருக்கும். மேலும் மன்னிப்புடன் தொடர்புடையது பற்று. பற்று எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மன்னிப்பதும் கடினமாக ஆகுகிறது. பற்று இல்லாத அன்பால் சுலபமாக மன்னிக்க முடிகிறது. உறவுகள் மீது பௌதீக ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது உணர்வு ரீதியாகவோ பற்று இருக்கும்போது எந்த ஒரு காயமும் நிச்சயமாக அதன் அடையாளங்களை விட்டு செல்லும். மேலும் நாம் முன்பு இருந்ததைப் போல மீண்டும் இருப்பதற்கு அது ஒருபோதும் அனுமதிக்காது. ஆனால் நாம் நம்மை ஒரு சூட்சுமமான ஒளிரூப நிலைக்கு கொண்டு வந்து விட்டால் அங்கே அந்த உறவு மிகவும் ஆழமானதாக ஆகிவிடுகிறது. மேலும் ஒரு கதையின் கதாபாத்திரமாக நமது நடிப்பை நாம் நடித்துவிட்டு அத்துடன் அதை விட்டுவிடக்கூடிய அளவிற்கு புத்திசாலியாகவும் ஆக முடிகிறது. அது எந்த பதிவுகளையும் ஏற்படுத்தாது. நாம் மிகவும் பாதுகாப்பாக உணருவோம். ஒரு நபர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது வேண்டுமென்றே நமக்காக ஏற்படுத்தப்பட்டதாகவோ அல்லது அதில் நாம் ஈர்க்கப்பட்டாலோ நம்மை நாமே குணப்படுத்தி கொள்ள நடவடிக்கை எடுக்கலாம். முதலாவதாக பொறுமையின் மனப்பான்மை அவசியம். இது அனைத்தும் நம்மை பற்றியது. ஒரு இயற்கையான செயல்முறை. அதை அவசரப்படுத்தக்கூடாது. மேலும் பிற ஆத்மாவை பற்றிய அக்கறை, மென்மை, உணர்திறன் மற்றும் தாராள மனப்பான்மை ஆகியவை தேவை. இதற்கு நேரமும் முயற்சியும் தேவை. எனவே இது வெளிப்படுவதற்கு தேவையான நேரத்தை நாம் அனுமதிக்க வேண்டும். மேலும் காயம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசத்தை உருவாக்குகிறது. இது நாம் சுதந்திரமாக நடமாடுவதை கடினமாக ஆக்குகிறது. நம்மை கடுமையானவராக உணர வைக்கிறது. பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இந்த கவசம் சில நேரங்களில் நம்மிடம் நாம் அர்த்தமுள்ள உரையாடல்களை செய்து நம்முடைய சுய முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகளிலிருந்து நம்மை விலக்கி வைக்கிறது. இதை செய்வதன் மூலம் நாம் மிகவும் யதார்த்தமானவர்களாகவும் ஞானிகளாகவும் மாறுகிறோம் என்று நாம் உணரும் போது நம்மை நாம் உணர்வற்றவர்களாக ஆக்கிக்கொண்டு நம்முடைய கூட்டிற்குள் சென்று அடைந்து கொள்கிறோம். உறவுகளில் காயத்தை சுமந்து செல்வது, தவறான புரிதல்களால் மற்றவர்களுக்கான கதவுகளை மூடுவது போன்றவற்றின் விளைவுகளை பற்றிய விழிப்புடன் இருப்பது முக்கியம். காயப்படுதல் என்கிற அறிமுகமில்லாத நீரில் எவ்வாறு வெற்றிகரமாக பயணம் செல்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காயப்படும் போது சில நேரங்களில் பிறருக்கு நாம் அன்பை கொடுப்பதில்லை. இதன் விளைவாக உறவுகளில் கொடுப்பதால் வரும் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் திறனையும் இழக்கிறோம். ஓம் சாந்தி.